எடப்பாடி பழனிசாமி யார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அவர் ஒரு பச்சை துரோகி. தன்னை முதல்வராக முன்னிறுத்திய சசிகலாவை நீ யார் என்று கேள்வி கேட்ட நபர். ஒரு பச்சை துரோகி. நாம் கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கிற நிகழ்கால துரோகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொண்டர்கள்லாம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை போடுறப்போ கை காட்டுறாங்க. தெரியாம கையை கட்டினது ரெட்டையிலே காமிச்சிட்டாரு. பல்ல கடிக்கிறாரு. நான் காட்ட வேண்டிய இடம் இது, நீ ஏன் காட்டுற, நீ பெரிய ஆளாகலான்னு பாக்குறிய அப்படின்னு தள்ளி விடுறாரு. மரியாதை கொடுப்பதற்கு கூட அவருக்கு தெரியாத ஒரு நபர் எப்படி முதல்வர் பதவிக்கு அவர் ஆசைப்படலாம்? காலில் விழுந்து முதல்வர் ஏதோ ஒரு டைம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை முதல்வர் வாய்ப்பு தந்துருவாங்களா? போன முறை உங்க இன்டர்வியூ வர்றப்போ அந்த கூட்டணியில டிடிவி இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தாரு, எல்லாமே இருந்தாங்க. ஒரு மாசத்துக்குள்ள 2 பேரும் பிரிஞ்சாங்க. எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. அண்ணன் கே எஸ் செங்கோட்டையனுக்கு பிறகு எங்களுடைய தெர்மாக்கோல் புகழாக இருக்கக்கூடிய அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களும் கூடிய வெள்ளை ஒரு அணியை உருவாக்குவார். ஒரு சொன்ன வார்த்தையில நிலைப்பாடு என்பது உறுதியாக இருக்க வேண்டும். செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களான்னு. ஏங்க எத்தனை முறை தான் உங்களுக்கு சொல்றது? 2024 கூட்டணி இல்ல, 2024 கூட்டணி இல்ல. சொன்னது யாரு? ஜெர்மனி, யூகே ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 33 MOU. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும், இதுல முதலீடாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது 15,516 கோடி. இதுல வேலை வாய்ப்பு மட்டும் 17,613 வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற இருக்கிறது. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் சகோதரர் ரஜினி இருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வுக்கு வந்து கேட்டு சகோதரர் வணக்கம். சகோதரர், இப்ப தமிழ்நாட்டு அரசியல செங்கோட்டையனை வைத்துக் கொண்டு அதிமுகவில் பாஜக செய்யக்கூடிய அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க? அதிமுகவை பாஜக எப்படி இயக்குகிறது என்று நாம் ஏற்கனவே பேசிக்கொண்டுதான் வருகிறோம். இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக, கூட்டணி என்பதை விட அதிமுகவை அடகு வைத்து விட்டு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மக்களிடம் சென்று வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் அதிமுகக்காக கேட்கிறாரா, இல்ல பாஜகவை தமிழ்நாட்டில் இது வளர்ப்பதற்காக வாக்குகளை கேட்கிறாரா என்ற சந்தேகம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்டவர் என்பதற்கு ஒரு உதாரணம் இன்றைக்கு அண்ணன் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், ஈரோடு புறநகர் மாவட்ட கழக செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார், இருந்து தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார் அண்ணன் கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள். கட்சிக்கு அப்பாற்பட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கின்ற போது 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அன்றிலிருந்து கிளைக்கழக செயலாளராக அதிமுகவிலே தன்னுடைய பணிகளை தொடங்கி 2011, 2006 காலகட்டங்களிலே செங்கோட்டையன் அவர்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கி வைத்திருந்தார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் சார்பாக அதன் காரணமாக அவரை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதும் வேறு கட்சிக்கு எங்கேயும் ஒரு செல்லாமல் அதிமுகவில இருந்து பயணித்து கொண்டு வந்த ஒருவர். இதுல என்ன ஒரே ஒரு வேடிக்கைனா, செங்கோட்டையனை பாஜக இயக்கிறது. இன்னைக்கு கூட டெல்லி பயணித்திருக்கிறார். அதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட நபர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு எடப்பாடி பழனிசாமி யார்? தன்னை முதல்வராக முன்னிறுத்திய சசிகலாவை நீ யார் என்று கேள்வி கேட்ட நபர். தன்னை ஒரு அதிமுகவின் உறுப்பினராக இணைத்த அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்களை இன்றைக்கு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். துரோகத்திற்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க எதிரிய கூட நம்பிடலாம், துரோகிய நம்ப கூடாது. ஒரு பச்சை துரோகி. நாம் கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கிற நிகழ்கால துரோகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது உட்கட்சியிலேயே இது அவர் செயல்பட்டது அவர் பெருமையா நினைக்கிறார். பெருமையாக நினைக்கலாம். நான் தான் எங்க ராஜா, செங்கோட்டையனை தூக்கிட்டேன், கட்சியில இருந்து தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிந்த வரையில் நான் சொல்லுகிறேன், எடப்பாடி பழனிசாமியை முதலாக அதிமுகவில் சேர்த்தவர்கள் 2 பேர். ஒருவர் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள், இன்னொருவர் இன்றைக்கு திமுகவில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் முத்துசாமி அவர்கள். இவர்கள் இருவரும் இல்லை என்றால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்று ஒருவர் இருந்திருக்க மாட்டார். அன்றைக்கு காலகட்டம் தர்மயுத்தத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தொடங்குகின்ற போது
சசிகலா முதல்வராக வாய்ப்பு வருகிறது. பின்னர் சசிகலா அவர்கள் 4 ஆண்டு சிறை தண்டனை காரணமாக முதல்வர நாற்காலில் அமராமலேயே அவர் சிறைக்கு சென்றுகின்ற நேரத்திலே எல்லோரும் ஒருமித்த முடிவாக அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி, அன்றைக்கு எனக்கு தெரிந்த வரையில் நான் சொல்லுகிறேன், செங்கோட்டையன் அவரோட பெயரும் இருந்தது, பரிசீலிக்கப்பட்டது. பின்னர் எடப்பாடி பழனிசாமி நமக்காக ஒழுங்கா இருப்பாரு, நம்மளுடைய விசுவாசியா இருப்பாருன்னு அந்த அம்மா இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்குனாங்களோ அன்னைக்கு அவங்களை எட்டி வச்சுட்டாரு. நீங்க யாருன்னு இன்னைக்கு வந்து கேட்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று 10 நாள் கெடு விதித்தார். எனக்கு கெடு விதிக்க நீ யாருன்னு சொல்லி அவரை இவர் நீக்கிட்டார். இதுல என்ன பார்க்கலாம்னா, செங்கோட்டையன் பாஜக இயக்கிறது எல்லாமே நம்ம பேசலாம். இதுல எடப்பாடி பழனிசாமி யார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அவர் ஒரு பச்சை துரோகி. தனக்கு உபயோகமாக இருந்த தன்னை உறுப்பினராக சேர்த்த இவர்களையே இப்படி செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை வாக்களித்த மக்களையும் நாளைக்கு வந்து நீங்க வாக்களிச்சு நான் வந்தனா நானே வந்துட்டேன்னு சொல்லி மக்களுக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒருவராகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே சாட்சி. பாஜக உள்ளபடியாக சில விஷயங்களிலே அதிமுகவை உடைக்கக்கூடிய வேலையிலே ஈடுபடுகிறது. அவர்கள் இதற்கு முன்பாக திமுகவில் அந்த சித்து வேலைகளை எல்லாம் ஏதாவது செய்யலாம் என்று பார்த்தார்கள். உள்ளபடியாக சொல்லுகிறேன், திமுக என்பது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தின் அடிவேராக இருக்கிற ஒரு வேரை கூட அவங்களால அசைக்க முடியாது. ஆனால் அதிமுக அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி இருக்கிறார், நான் சில மூத்த நிர்வாகிகளுடன் பேசி கொண்டிருக்கிறேன், அதுல இருக்க சில முன்னாள் அமைச்சர்களையே நான் பேசி கொண்டிருக்கேன். ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு நெறியாளரா இருக்கிறீங்க, நீங்க வயதிலே மூத்தவர், எனக்கு முன்பாக இந்த களத்திற்கு வந்து இந்த தொலைக்காட்சி இந்த யூடியூப் சேனலை உருவாக்கி நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிற ஒருவர், உங்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்பது என்னுடைய கடமை, என்னுடைய ஒரு பேசிக். நான் வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகளுக்கு மரியாதை தருகிறாரா? முந்தா நேத்து ஒரு ஒன்றிய செயலாளர், அந்த காணொலியை நான் உங்களுக்கு அப்புறம் அனுப்புறேன், அவர் என்ன பண்றாரு, கீழே இருக்க தொண்டர்கள்லாம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை போடுறப்போ கை காட்டுறாங்க. தெரியாம கையை காட்டுனது ரெட்டையிலே காமிச்சிட்டாரு, பல்ல கடிக்கிறாரு. நான் காட்ட வேண்டிய இடம் இது, நீ ஏன் காட்டுற, நீ பெரிய ஆள் ஆகலான்னு பாக்குறீ அப்படின்னு தள்ளி விடுறாரு. இது ஒரு பக்கம். அவர் ஒன்றிய செயலாளர், சரி ஓகே, நீங்க வந்து நடத்துறீங்க. செல்லூர் ராஜ், அவர் தெர்மாக்கால விட்டாரு, எல்லாத்தையும் விட்டாரு. அவரும் கட்சி நிர்வாகி தானே, அவர் தெர்மாக்கால் விட்டதால உங்களுக்கு அவர் மேல கோபமா இருந்தா கூட சரி, அவர் கட்சி நிர்வாகி கார்ல ஏற போறாரு. அதெல்லாம் யாராவது பின்னாடி கார்ல வா. இந்த மாதிரி ஒரு மூத்த நிர்வாகிகள் வந்து நடத்தலாமா? அதே போல தம்பிதுரை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியல் ரீதியாக அவர் அதிமுகவில் இருக்கிறார். இருந்தாலும் 2014 காலகட்டத்திலே மக்களவையினுடைய துணை சபாநாயகராக இருந்து பணியாற்றியவர். அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு நல்ல ஒரு பொறுப்புல தான் வச்சுனா, இஸ் மோஸ்ட் சீனியர் ஏடிஎம்கே. அவர் வந்து ஏதோ ஒரு கருத்து ஒரு செய்தியாளரை சந்திச்சுட்டு வர, அவருடைய கருத்தை சொல்ல வர்றாரு. ஆனா கம்முன்னு இருங்கண்ணே. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி நிர்வாகிகளை மதிப்பதற்கு கூட அவருக்கு வந்து ஒரு அது கூட தெரியாத, ஒரு மரியாதை கொடுப்பதற்கு கூட அவருக்கு தெரியாத ஒரு நபர் எப்படி முதல்வர் பதவிக்கு அவர் ஆசைப்படலாம்? காலில் விழுந்து முதல்வர் ஏதோ ஒரு டைம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை முதல்வர் வாய்ப்பு தந்துருவாங்களா? இன்றைக்கு அமித்ஷா வாயில சொல்ல வைங்களேன் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் வந்துட்டு கூட்டணி வெளியே போனதுக்கு அப்புறமேட்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறத நாங்க ஒண்ணே வச்சு வேலை செய்யணும்னு கேள்வி எழுப்புறாரு. இன்றைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஏற்கனவே உங்களுடைய நேர்காணலே நான் சொல்லி இருந்தேன், எல்லா கூட்டணிகளும் உடையலாம், சிதறலாம், ஆனால் திமுக கூட்டணி வெரி வெரி ஸ்ட்ராங் நான் சொன்னேன். நீங்க அதை பார்த்திருப்பீங்க. போன முறை உங்க இன்டர்வியூ வர்றப்போ அந்த கூட்டணியில டிடிவி இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தாரு, எல்லாமே இருந்தாங்க. ஒரு மாசத்துக்குள்ள 2 பேரும் பிரிஞ்சாங்க. எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. கடைசியில எனக்கு தெரிஞ்சு சேலத்துல ஒரு விவசாயி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மட்டும் அந்த கூட்டணியில் இருப்பாரு, என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அதனால பாஜகவிலே நிறைய குழப்பம். நயனார் நாகேந்திரன் தனி அணி, அண்ணாமலை தனி அணி அப்படின்னு உருவாகுது. அதிமுகவில் அணிகளுக்கு பஞ்சம் இல்லை. 18 அணிகளை பிரித்தாலும் இன்றைக்கு ஏதாவது கேம் வச்சீங்கன்னா 18 அணியா பிரிங்கன்னா 18 அணியாக பிரிவதற்கு செங்கோட்டையனுக்கு பிறகு எங்களுடைய தெர்மாக்கோல் புகழாக இருக்கக்கூடிய அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களும் கூடிய வெள்ள ஒரு அணியை உருவாக்குவார், அவரும் ஒரு போர்க்கடியை தூக்குவாருலாம் நான் செய்திகள்ல பாக்குறேன். உண்மையாகவே
அதுக்கு முன்னோட்டமா போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. நானும் அதை பார்த்தேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகவை எவர் ஒருவர் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சபதம் போட்டு திமுகவை வேரோடு அழித்து விடுவேன் என்று சபதம் போடுகிறார்களோ, அந்த சபதம் போடுகிற கட்சிகள் எல்லாம் சின்ன பின்னமாக போகும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே சாட்சி. அது மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு ஓபிஎஸ் வெளியே வந்திருக்கிறார், டிடிவி வெளியே வந்திருக்கிறார். டிடிவியும் ஓபிஎஸும் சேர்ந்து நயினார் நாகேந்திர போய் சொல்றாங்கன்றாங்க. நயினார் நாகேந்திர பேட்டி கொடுக்குறப்போ எங்க நான் ஒன்னும் சொல்லல அப்படின்னு மாறி 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 கூட்டணிக்குள்ளாகவே பல சிக்கல்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணி இன்றைக்கும் 2019 எப்படி எப்படி ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷனோட தொடங்கப்பட்டதோ அதே போல ஒரு கொள்கை கூட்டணியாக இவங்களுக்குள்ள சண்டை வந்து போயிடலாம். ஏன்னா இவங்களுக்கு கொள்கையுள்ள ஒண்ணும் கிடையாது. ஆனால் திமுக கூட்டணி என்பது கொள்கையின் ரீதியாக பாசிசத்திற்கும் பாஜகவிற்கும் மதவாதத்திற்கும் எதிராக உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதனால ஒரு கொள்கை பிடிப்போட கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற அநாகரிகமான செயல்களை சிறிது குறைத்து கொள்ள வேண்டும். ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து திட்டுறது, இந்த மாதிரி அவருக்கு என்ன ஒரு டைம் முதல்வர் ஆயிட்டா நான் தான் ராஜா, நான் தான் அந்த பேருந்து அப்படி இருந்துட்டு அதாவது எதிரில வராங்க ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள புடிச்சு இப்படி இப்போ ஒரு நாகரிகம் இல்லாத பேச அவரோட பிரச்சாரத்தை நீங்க பாக்கணுங்க. மக்கள் எல்லாம் கூட்டிட்டு காசு கொடுத்துட்டு வந்த இது மக்கள் எல்லாம் ஏதோ அவங்க கூப்பிட்டு வந்த வேலைக்காக போயிட்டு கை கொடுக்கணும். அது வந்து அவர் வந்து இந்த ஜன்னலே இறக்க மாட்டாரு. அப்படியே வந்து இவருக்கு என்னன்னா அவ்வளவுதான், அவரு கனவு காண்டுன்னு இருக்காரு. அடுத்த முதலமைச்சர் நம்ம தான், மேலிடத்துல அமித்ஷாஜி சொல்லிட்டாரு, மோடிஜி சொல்லிட்டாரு அப்படின்னு. அமித்ஷாஜி மோடிஜி 2Gயும் வந்து தமிழ்நாட்டுல நின்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது. இது தமிழ்நாடு இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆராக உருவாக்கி கொண்டு ஒரு போட்டோ போட்டிருந்தீங்கன்னா, இப்ப சமீப கால நிகழ்வு பார்த்தாக்க அவர் தன்னை அடுத்து ஜெயலலிதாவாக மாற்றிக்கொண்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல அந்த இதுல அந்த பாவனைகள் ஜெயலலிதா அவர்கள் எங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் அவருடைய ஆளுமை திறனை எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்களை பல நேரங்களில் பாராட்டி இருக்கிறார். அவருடைய ஆளுமை திறன் என்ன, நான் ஆளுமை திறன்ல சொல்லல, அந்த நடவடிக்கைகள் இருக்கு இல்லைங்களா, மற்றவர்களை நடத்துவதா தன்னை மேலாக நினைத்து மற்றவர்களை கீழாக நினைக்கிற அந்த ஒரு போக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த போக்குக்கு எடப்பாடி பழனிசாமி போறாரு. அப்படி கிடையாது. அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து ஒரு சொல்ல வேண்டும் என்றால் ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, முன்னாள் அமைச்சர்கள்ல தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க, உங்களுக்கு இந்த பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் நல்லா சிறப்பா செயல்படுறாரான்னு அப்படி ஒருத்தர் இண்டிவிஜுவலா ஒருத்தர் மனம் அவங்களெல்லாம் மனம் திறக்க வச்சா ஒருத்தர் கூட அவர் பின்னாடி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களை மதிக்க தெரியாத ஒரு நபர். இப்படி மதிக்க தெரியாத ஒரு நபர் நாளைக்கு எப்படி முதலமைச்சராகி தமிழக மக்களை காப்பாற்றுவேன், நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னா சொல்றாரு. அந்த மாதிரி வந்து அவர் வந்து செய்வாரா அப்படின்னா அதுக்கு சாட்சி இதுதான். அவங்க கட்சிக்காரங்களை மதிக்க தெரியாதவர் எடப்பாடி பழனிசாமி. இதைதான் நாங்க சொல்றோம். இப்ப செங்கோட்டையன் மோகன் என்ன சொன்னாக்கா, திமுகவை வீழ்த்தணும் தேர்தல் அப்படின்னாக்கா ஒன்றிணைந்த அதிமுக வேணும்னு சொல்றாங்க. அதிமுக நாங்கள் தங்களை பலமான கட்சின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. பிஜேபியோட கூட்டணி வைத்தா பலம் இன்னும் பெருசாச்சு, இன்னும் பெரிய கட்சிகள் வரும்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தணும்னாக்கா அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லும் போது அதிமுக இப்ப உண்மையிலே பலவீனப்பட்டிருக்கிறதா பலமா இருக்குதா? அதிமுக பலமாக இருக்கிறதா பலவீனப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு திமுகவிற்கு எதிரி என்ற ஒரு நிலையிலிருந்து பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்தாரோ அன்றிலிருந்து அதிமுக என்பது அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதிமுக இதுக்கப்புறம் வேல்யூலா இருக்காது. ஏன்னா முன்னாள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து நமக்கு ஆல்ரெடி மைத்ரேயன் வந்துட்டாரு, அன்பர் ராஜா அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய இலக்கிய அணி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற அன்வர் ராஜா அவர்கள் வந்து விட்டார். இன்னும் பல பேர் போன எலெக்ஷன் முடிந்த பிறகு அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் அங்கிருந்து வந்தாரு. இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் திமுகவின் ஆட்சியை பார்த்து திமுக நம்ம எப்படியாவது சேரணும்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்ற ஒரு கட்சி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு சொன்ன வார்த்தையில நிலைப்பாடு என்பது உறுதியாக இருக்க வேண்டும். செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களான்னு. ஏங்க எத்தனை முறை தான் உங்களுக்கு சொல்றது? 2024 கூட்டணி இல்ல, 2026 கூட்டணி இல்ல. சொன்னது யாரு?
எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு யாரு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாரு? அமித்ஷா பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாரு. அண்ணாமலை போய் கை கொடுக்கிறாரு. அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கூறினாரு. தற்கூரின்னு உங்களை விமர்சிச்சவருக்கு பக்கத்துல நீங்க கை கொடுத்துட்டு உட்காந்தா உங்க இன்னைக்கு எடப்பாடி சிஎம் அதான் உங்க கட்சிக்காரங்க மதிப்பானா? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க இஷ்டத்துக்கு ஆடலாம், இவங்க வந்து பொட்டி வாங்கிட்டு இவங்க தமிழக மக்களை அடகு வைத்துட்டு இவங்க நிலைப்பாடு எப்பனாலும் மாத்தலாம், ஆனா தமிழக மக்கள் வந்து இவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவ்வளவு தமிழக மக்களை வந்து அவ்வளவு தரம்தான் நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தக்க பாடம் 2026 மக்கள் தருவார்கள். எடப்பாடி தொகுதியில அவர் வந்து எடப்பாடி தொகுதியில திமுக வெல்லவிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை சந்திக்க போகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் ஜெர்மனுக்கும் லண்டனுக்கும் போனது வந்து பார்த்தா வீண் விளம்பரத்துக்காக தான். இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பயணம்னா ஏற்கனவே சென்னையிலையும் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட ஒப்பந்தம் போடுறதுக்காக எதுக்காக வந்துட்டு அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு போயிட்டு மக்கள் வரி பணத்தை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காங்க. இல்ல, மக்கள் வரி பணத்தை தேவையில்லாமல் செலவழித்தார் என்ற ஒரு செய்தி எதிர்கட்சிகள் பரப்பி கொண்டிருக்கிறது. அந்த பரப்புகிற அறிவில்லாத சில நபர்களுக்கு நான் ஒரு சில விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறுதாவூர் பங்களா, கொடநாடு பங்களான்னு ஓய்வு எடுக்க மாச கணக்குல போவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய ஓய்வையும் திறந்து விட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அன்றாடம் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உத்தம தலைவராக எங்களுடைய தலைவர் தளபதியார் இருக்கிற காரணத்தினால் இந்த ட்ரிப்புக்கு போனாரு. இந்த TN ரைசிங் தமிழ்நாடு உயர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய யூரோப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போனாரு. அதுல ஜெர்மனில மட்டும் MOUs 26 MOU சைன் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 7020 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடாக அவர் சென்ற அந்த பயணத்திலே போட்டிருக்கிறீங்க. அது வந்து முதலீடு இன்னும் வரல அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றது. சரிங்க தோழர், இப்போ நீங்க வந்து ஒரு லேண்டுக்கு MOU போடுறீங்க. MOU போட்டு அந்த லேண்டை விட்டுருவீங்களா? வாங்காம விட்டுருவீங்களா? வாங்கிதான். இது என்ன கேவலத்தனமா இருக்கு? எங்களுடைய முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் 1 ட்ரில்லியனை வந்து அச்சீவ் பண்ணணும்னு 365 நாளும் அதுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் அங்க போய் இவ்வளவு பெரிய முதலீட்டாளர்கள்லாம் போய் சந்திச்சிருக்காரு. இன்னொரு வீடியோ பார்த்தேன், அவர் அங்க போறாரு, முன்னாடி சைரன் வச்சு போயிட்டு இருக்கு வண்டிகள். ஒரு பிரதமரை எப்படி வரவேற்பார்களோ அது போல ஒரு மாநில முதல்வரை அண்டை நாடுகள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. அது தமிழருக்கு கிடைத்த சிறப்பு, எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்களுடைய செயல்பாட்டுக்கு கிடைத்த சிறப்பு. அதே போல அதுல வர்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் 15,320, இது ஜெர்மனில மட்டும். இதே போல யூகேல MOU 7 MOU சைன் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் 8,496 கோடி. இது மூலியமா வேலை வாய்ப்பு 2,293 வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இது ஜெர்மனி யூகே ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 33 MOU. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும், இதுல முதலீடாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது 15,516 கோடி. இதுல வேலை வாய்ப்பு மட்டும் 17,613 வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற இருக்கிறது. ஒரு 10 நாள் பயணத்திலே ஒரு மாநில முதல்வர் எப்படி அங்க போய் முதலீட ஈர்க்க முடியுமோ அப்படி அங்க செயல்பட்டு விட்டு வந்திருக்கிறார். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இதற்கு முன்னாடி இந்த முதல்வர்களாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எப்போ போய் முதலீட்டை ஈர்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது வெளிநாட்டுக்கு. ஆனா எத்தனை முறை செய்தியாளர்களை சந்தித்தார்கள் என்பதே ஒரு கேள்விக்குறி. வெளிநாட்டுக்கு செல்லும் போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். செய்தியாளர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுக்கிறார்கள். அங்கே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அசராமல் பதில் சொல்கிறார். மீண்டும் திருப்பி வருகிறார். முதலில் செய்தியாளர்களை சந்தித்து விட்டுதான் வீடு திரும்புகிறார். இப்பேற்பட்ட முதல்வரை தமிழ்நாடு இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியிலே கண்டதுண்டா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லாமே வெளிப்படைத்தன்மை. ஃபாரின் போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? நாங்க பாருங்க 15,000 கோடிக்கு முதலீடை ஈர்த்து கொண்டு வந்துள்ளோம். இப்படி யாருங்க வெளிப்படைத்தன்மையா செயல்படுவா? இதுல ஒரு விமர்சனம், நம்ம மாநிலத்துக்கு சிறப்பு பெறுகிறது, இதுல ஒரு விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வைப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு பாராட்ட மனம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பாராட்ட தேவையில்லை. உங்களுடைய பாராட்டுக்கள் எங்களுக்கு வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி மக்கள் எங்களை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
தேவையில்லாத பொய் பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் இனிமேலும் செய்யக்கூடாது, அதை கைவிட வேண்டும். 2026 தோல்வி பயம் எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் வந்திருக்கிற காரணத்தினால் 2026 மே ஜூன் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பிபி மாத்திரை அவர் வாங்கி வச்சுக்கிட்டாருன்னா இன்னும் கடந்த நாட்களுக்கெல்லாம் அது உபயோகமா இருக்கும் என்பதை இந்த நேர்காணல் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்ஸ்போர்ட்ல இப்ப பெரியார் படத்தை திறப்பதற்கு என்ன முக்கியத்துவம் வந்தது? அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களா விருப்பப்பட்டு இது பண்ணல. ஆக்ஸ்போர்டுக்குள்ள நடக்கிற ஒரு காலேஜுக்குள்ள பெரியார் படத்தை இது பண்ணிட்டு ஏன் ஆக்ஸ்போர்டே பெரியார் படத்தை திறக்க வச்சது மாதிரி பில்டப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் பாஜக தரப்புல இருந்து வைக்கப்படுது. பெரியார் என்பவர் உங்களை போன்ற சங்கிகளை இன்று வரை தமிழ்நாட்டில் வரவிடாமல் தடுத்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை வீரர் எங்களுடைய தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கு எல்லா தமிழர்களுக்கும் சுயமரியாதை கற்றுத்தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். யாருக்கிட்டையும் சுயமரியாதை இழந்து தமிழர் நிற்கக்கூடாது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் புகழை உலகமெங்கும் பரப்பக்கூடிய ஒரு முன்னெடுப்பு தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியார் படத்தை நாங்கள் நிறுவியது. இன்றைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அதையே வரவேற்றிருக்கிறது. இந்த பெரியார உலகமெங்கும் எல்லாம் வர்றவங்க பார்ப்பாங்க. தந்தை பெரியார் கூகுள்ல போட்டு பார்ப்பாங்க. அப்பதான் தெரியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டை உருவாக்கியவர் தந்தை பெரியார் என்று. தமிழ்நாட்டில் ஒரு எளிய ஒருவராக வாழ்ந்த தந்தை பெரியாரின் புகழை உலகமெங்கும் இருக்கிற மக்கள் எல்லாம் தந்தை பெரியார் என்றால் யார், இவர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட சித்தாந்தத்தை உடையவர், மூட நம்பிக்கையில் முற்றிலும் ஒழித்தவரா அப்படின்னு படிக்க படிக்க தமிழ்நாட்டின் பெருமைகளும் தமிழரின் பெருமைகளும் உச்ச நிலையை அடையும். இதை பாஜகவினரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு? இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?